வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 ஆயத்தொலை வடிவியல் இதில் பயிற்சி 5இல் 1ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வரிசையில் அமைந்த முக்கோணத்தின் முனைப்புள்ளிகளும் அதன் பரப்பளவுகளும் அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. பியின் மதிப்பை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு முக்கோணத்தோட வரிசையை அமைந்த புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அதனுடைய பரப்பும் கொடுத்துருக்காங்க. இதுல பின்னு ஒன்று இருக்கு. அதோடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, 2 கணக்கு இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் இது பாருங்க, கொடுத்து இந்த புள்ளிகளை நம்ம வரிசையை ஏபிசின்னு எடுத்துக்கிட்டோம். இந்த முக்கோணத்தின் பரப்பு கொடுத்துருந்தாங்க. அப்போ முக்கோணம் ஏபிசியின் பரப்பு 20 சதுர அலகுகள் எடுத்துக்கிட்டோம். இந்த முதல் புள்ளி ஏ இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எடுக்கணும்? x1 y1. ரெண்டாவது புள்ளி இருக்கு இல்லையா, அதை x2 y2. மூணாவது புள்ளிய x3 y3 எடுத்துக்கிட்டோமா? இப்ப பாருங்க, முக்கோணம் ஏபிசியின் பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 1/2 x1 y1. அதுக்கு அடுத்தது x2 y2 x3 y3. திரும்ப என்ன வரணும்? x1 y1 வரணும். எதுக்கு சமமா இருக்கும்? இந்த 20 சதுர அலகுகளுக்கு சமமா இருக்கும். இதை ஃபார்முலாக்கு சமப்படுத்தி கொண்டு வரணும். சரியா? முதல்ல கீழ் நோக்கி பெருக்கணும். அதுக்கு அடுத்தது மேல் நோக்கி பெருக்கணும். பெருக்கிட்டோமா? இப்ப பாருங்க, 1/2 1/2 பாருங்க, x1 y1 x1 0 தான், y1 0 தான். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க x2 y2 x2 y2 பாருங்க p 8 x3 y3 பாருங்க 6 2. அதுக்கு அடுத்து பாருங்க திரும்ப x1 y1 என்ன வரும்? 0 0. சரியா? இப்ப பாருங்க ஈக்குவல் டு 20. இதை சுருக்கணும்னா நமக்கு தேவையான பியின் மதிப்பு கிடைச்சிடும். பாருங்க 1/2 முதல்ல கீழ் நோக்கி பெருக்க போறோம். 0 8 பெருக்குனா 0. இந்த இடத்துல பாருங்க பியும் 2 பெருக்குனா 2p 2p. 6 0 பெருக்குனா 0. எதை பெருக்கிட்டோம்? கீழ் நோக்கி பெருக்கிட்டோம். மைனஸ் போட்டுக்கிட்டு மேல் நோக்கி பெருக்கணும். பாருங்க 0 பியும் பெருக்குனா 0. இதை பெருக்குங்க. 8 6 பெருக்குனா 48. என்ன 48? பிளஸ் 48. இதை பெருக்குங்க. 0 2 பெருக்குனா 0. என்ன 0? பிளஸ் 0. இது வந்து எதுக்கு சமமா இருக்கும்னா இந்த 20க்கு சமமாக இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல 0 கூட 2p கூட்டினா 2p தான். என்ன வந்து 2p கூட 0 கூட 2p தான். இந்த இடத்துல வெறும் 2p மட்டும் வரும். மைனஸ் போட்டாச்சு. இந்த இடத்துல பாருங்க 0 48 கூட்டினா 48 தான். 48 0 கூட்டினா 48 தான். இங்க வெளியில மைனஸ் இருக்கு. அதனால மைனஸ் 48 மாறிடும். ஈக்குவல் டு 20 பெருக்கல் இந்த 1/2 வலது பக்கம் வந்தா தலைகீழ மாறும். 2/1. சரியா? இப்ப பாருங்க 2p ஈக்குவல் டு பாருங்க 20 2 பேருனா 40/1 வரும். பை 1ஆல எதுவும் ஆக போறது கிடையாது. 22 பேருனா 40. இந்த பை 1ஆல எதுவும் ஆக போறது. இது எந்த பக்கம் கொண்டு வாங்க? பிளஸ் 48 மைனஸ் 48 இங்க வந்தா பிளஸ் 48 மாறிடும். அப்ப p ஈக்குவல் டு இந்த 2 இங்க பெருக்கல வச்சு இங்க வந்தா வகுத்தலா மாறும். 2 கூட்டுங்க. 40ஐயும் 48ஐயும் கூட்டினா 88. இதை கேன்சல் பண்ணுவோமா? 2 2 4 2 8 4 2 8. அப்ப பியோட மதிப்பு என்ன? 44. இதான் என்னது? முதல் கணக்குல நமக்கு தேவையான பியோட மதிப்பு. இதுல இந்த 2வது கணக்கு இருக்கு. அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? பாருங்க, கொடுத்து இந்த புள்ளிகள் எடுத்து நம்ம எழுதிக்கலாம். பரப்பு வந்து 32 கொடுத்துருக்காங்க. பாருங்க, தரப்பட்ட புள்ளிகள். முதல் புள்ளிய என்ன எடுத்துக்கிட்டோம்? ஏபிசின்னு அப்படியே வரிசை எடுத்துக்கிட்டோம். இந்த முதல் புள்ளிய நம்ம என்ன எடுப்போம்? x1 y1. ரெண்டாவது புள்ளிய x2 y2. மூணாவது புள்ளிய x3 y3 எடுத்துக்கிட்டோமா? பாருங்க ஏபிசின்னு எடுத்தோமா, அதனால முக்கோணம் ஏபிசியின் பரப்பு கணக்கிலே கொடுத்துருக்காங்க 32. பாருங்க கொடுத்துருக்காங்களா? 32. இதுதான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். இப்ப பாருங்க 32. அப்போ ஃபார்முலாவே நம்ம என்ன செய்யணும்னா இந்த 32க்கு நம்ம சமப்படுத்திடணும். சமப்படுத்துவோமா? முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா என்ன? 1/2 x1 y1 x2 y2 x3 y3. திரும்ப என்ன வரணும்? x1 y1 திரும்ப வரணும். ஈக்குவல் டு இது எதுக்கு சமமா இருக்கும்? இந்த 32க்கு சமமாக இருக்கும். பாருங்க அம்புக்குறி. முதல்ல கீழ் நோக்கி அம்புக்குறி, அதுக்கு அடுத்தது மேல் நோக்கி அம்புக்குறி. சரியா? இப்ப பாருங்க 1/2 எந்த மாற்றமும் இல்லை. மதிப்புகளை பிரதிடுவோம். x1 y1னா p தான். x2 y2னா 5 6. x3 y3னா 5 மைனஸ் 2. திரும்ப x1 y1. அப்ப இங்கேயும் p இங்கேயும் p. இது எதுக்கு சமமா இருக்கும்? 32க்கு சமமாக இருக்கும். பெருக்கலாமா? முதல்ல கீழ் நோக்கி பெருக்குங்க. பியவும் 6ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 6p.
இதை பெருங்க ப்ளஸ்ஸே மைனஸ் பண்ணா மைனஸு. இந்த இடத்துல என்ன இருக்கு? வெளியில 1/2 இருக்கு. சரி, அதை விட்டுறக்கூடாது. 1/2 பெருக்கிட்டோம். இப்போ இதை பெருங்க -10. இதை பெருங்க என்ன வரும்? +5p. எதை பெருக்கியாச்சு? கீழ் நோக்கி பெருக்கிட்டோம். மைனஸ் போட்டுட்டு இப்போ மேல் நோக்கி பெருக்குங்க. பியும் 5 பெருக்குன்னா 5p. இதை பெருக்குங்க 5 30. என்ன 30? +30. இதை பெருக்குங்க என்ன வரும்? ப்ளஸ்ஸே மைனஸ் மைனஸ் 2p பெருக்குன்னா 2p. இது எதுக்கு சமமாக இருக்கும்? 32க்கு சமமாக இருக்கிறது. இப்போ சுருக்கிடலாமா? இங்கே ஒரு 6p + 5p கூட்டினா 11p. இந்த -10 எந்த மாற்றமும் இல்லை. மைனஸ் ஆஃப் பிராக்கெட் இது பண்ணிக்கலாம். இங்கே 5pலேருந்து 2pயை கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 3p. 5ல் 2 கழிச்சா 3. என்ன 3? +3. இங்கே தான் பெரிய நம்பர். அப்போ 3p. இந்த 30 எந்த மாற்றமும் இல்லை. ஈக்குவல் டு 32 பெருக்கல் இந்த 1/2 மறக்காம இங்க வந்து எழுதணும். 2/1 தலைகீழ மாறிடும். வலது பக்கம் ரொம்ப ஏன்னா பெருக்கல் தானே இருக்கு. இப்ப பாருங்க 11p -10 மைனஸ் உள்ள பெருக்குங்க -3p. இங்க பெருக்கும்போது -30 ஈக்குவல் டு பெருக்குங்க 32 2 64/1 1 எதுவும் ஆகப்படுறது கிடையாது, விட்டுடலாம். சரியா? 11pல இருந்து 3pயை கழிச்சோம்னா 8p. இந்த இடத்துல -10 -30 ஒரே குறி கூட்டினா 40. என்ன 40? -40 ஈக்குவல் டு 64. இப்போ பாருங்க 8p ஈக்குவல் டு 64. இங்க -40 இங்க வந்தா +40 மாறும். இப்போ பாருங்க p ஈக்குவல் டு பாருங்க ரெண்டையும் கூட்டிடுவோமா? கூட்டினா என்ன வரும் பாருங்க 64ஐயும் 40ஐயும் கூட்டினா 104. இந்த 8p கூட பெருக்கல் வச்சு இங்க வந்தா வகுத்தலா மாறும். கேன்சல் பண்ணுமா? 1 8 8. 10ல் ஒரே ஒரு 8 தான். மிச்சம் எத்தனை? 2. எங்க வரும்? 4க்கு முன்னால 4க்கு மேல 2 போட்டா 24. 24ல் 3 8 24. அதாவது 104 8 கொண்டு வகுத்தா 13. அப்ப நமக்கு தேவையான பியோட மதிப்பு என்ன? 13. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.